I welcome all of you to our television program in the mighty name of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே மீண்டும் ஒருசியா இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கண்டு பார்க்க ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். God is good. ஆண்டவர் நல்லவர். All the time. எல்லா காலத்திலும். And all the time. எப்பொழுதும். God is good in our life. ஆண்டவர் நல்லவராகவே நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. First Chronicles chapter 29 from verse 1 to 9 we are going to see. இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1 லிருந்து 9ஆம் வசனங்களை பார்க்க இருக்கிறோம். Give willingly to build God's house. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் கொடுங்கள் என்கிற தலைப்பில் இந்த சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். Give willingly to build God's house. தேவனுடைய ஆலயத்தை கட்ட, திருச்சபை கட்ட உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் கொடுங்கள் என்று சொல்லி இந்த சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். David inspires the nation to joyfully give towards the temple of God. இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்கிற சத்தியத்தை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். He is inspiring the nation of Israel to give joyfully. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட மனப்பூர்வமாய் உற்சாகமாய் தங்களை கொடுக்க வேண்டும், தங்களுடைய பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். He says, my son Solomon, whom alone God has chosen, is young and experienced, and the work is great. முதலாம் வசனம் விதமாய் சொல்கிறது, பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. Amen. Amen. King David is telling, my son Solomon, whom God has chosen, he is young and experienced, and the work is great, because the temple is not for the man but for God alone. தேவனுக்காக, தேவனுக்கு மாத்திரமே கட்டப்படுகிற ஆலயமாய் இருக்கிறது, இது மனுஷருக்கான ஆலயம் அல்ல, இதை செய்ய வேண்டிய வேலை பெரியது, என் குமாரனாகிய சாலமோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். He is telling to the children of Israel the task, the divine assignment which has been given to Solomon is big and great, not for man, but we are going to build the temple of God for God's people. தேவ பிள்ளைகளுக்காக, தேவநாம மகிமைக்காக, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம், இந்த மனிதர்களுக்காக அல்ல என்று சொல்லி தாவீது, ஆண்டவர் இந்த வேலை செய்ய சாலமோனை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். Now for the house of my God I have prepared with all my might, gold for the things to be made of gold, silver for the things of silver, bronze to the things of bronze. நான் என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், wood for the things of wood, on stones to be set, glistening stones of various colors, all kinds of precious stones. பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், and marble slabs in abundance forever, because I have set my affection on the house of my God.
வெண் கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். Amen. Amen. We see here, to build God's temple, so many things were required. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பல்வேறு விதமான உபகரணங்கள் தேவைகள் இருப்பதை பார்க்கிறோம். We see gold, we see silver, we see bronze, we see iron, we see wood, we see precious stones. So many kind of materials were required to build God's temple. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பல்வேறு விதமான பொருட்கள் தேவைப்படுகிறது. இந்த வசனங்களின் வாயிலாக பார்க்கிறோம். பொன் தேவைப்பட்டது, வெள்ளி தேவைப்பட்டது, வெண்கலம் தேவைப்பட்டது, இரும்பு தேவைப்பட்டது, மரவேலைகள் தேவைப்பட்டது, பலவர கற்கள், விலையேறப்பட்ட ரத்தினங்கள், இப்படி பல்வேறு விதமான பொருட்கள் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு தேவைப்பட்டதை பார்க்கிறோம். Because house of God is so precious and so important, the presence of God dwell in house of God. தேவனுடைய ஆலயம் விசேஷித்த வண்ணமாய் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் மேலானது, தேவன் தங்குகிற இடம் மேலானது. ஆகையினாலே பல வர்ணமான காரியங்களை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது அவசியமாய் இருக்கிறது. Amen. ஆமென். And verse 4 it says, 4 வசனம் விதமாய் சொல்கிறது, 3,000 talents of gold of the gold of Ophir and 7,000 talents of silver. இங்கே தாவீது தேவாலயத்தை கட்டுவதற்காக இவ்விதமாய் சொல்கிறான். ஓப்பேரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். To overlay the walls of the house. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காக விதமாய் கொடுத்தான். And the people, they gave liberally what all was required. ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் உதாரத்துவமாய் கொடுத்ததை பார்க்கிறோம். They gave gold, they gave silver, they gave precious stones like diamond. They willingly offered and they came forward to give, so that house of God can be built in a beautiful, in a glorious way. தேவனுடைய ஆலயம் மகிமையாகவும் அழகாகவும் கட்டப்படுவதற்கு தேவையான அனைத்தையும், வெள்ளியாக இருக்கட்டும், பொன்னாக இருக்கட்டும், விலையேறப்பட்ட கற்களாக இருக்கட்டும், அனைத்தையும் தேவனுடைய ஜனங்கள் உதாரத்துவமாய் கொடுத்ததை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். Amen. ஆமென். Same thing God is expecting you to do to build God's house. அதே போல தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய தேவ ஜனங்களாகி நீங்கள் மனப்பூர்வமாய் உதாரமாய் உங்களுடைய பொருட்களினால் காணிக்கைகளினால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். Because it says in the word of God, Acts chapter 20 verse 35, தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, there is always joy in giving rather than receiving. வாங்குகிறது பார்க்கிறோம், கொடுக்கிறது பாக்கியம், சந்தோஷமானது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. Amen. ஆமென். And also it says in 1 Corinthians chapter 9 verse 6 to 8, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 லிருந்து 8ஆம் வசனம், ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்கிறதில் பிரியமாய் இருக்கிறார். Amen. ஆமென். He who sows bountifully will also reap bountifully. உற்சாகமாய் கொடுக்கிறவன், அதிகமாய் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று வசனம் சொல்கிறது. That means those who give generously, God will also bless you in abundance, in generously. உதாரத்துவமாய் தியாகமாய் அர்ப்பணிப்போடு கூட கொடுக்கிறவனை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஆண்டவரும் அவனை திரளாய் ஆண்டவர் பெருக ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Let each one give as you propose in your heart. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்று வசனம் சொல்கிறது. Not with grumbling, murmuring, complaining. விசனமாய் அல்ல, கட்டாயம் அல்ல, முறுமுறுப்பாக அல்ல, நிர்பந்தமாக அல்ல. Because thou says God loves
cheerful givers. ஏனென்றால் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறதில் பிரியமாய் இருக்கிறார். And when you give with all your heart, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு கூட தேவனுக்கு விதைக்கும் பொழுது, when you give with a cheerful heart, நீங்கள் உற்சாகமான சந்தோஷமான மனதோடு விதைக்கும் பொழுது, God will honor your faith. ஆண்டவர் விசுவாசத்தை கனப்பண்ணுவார். God will bless you in abundance. ஆண்டவர் உங்களை நிறைவாய் பூரணமாக ஆசீர்வதிப்பார். God will bless you more and more in a supernatural realm. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தில் ஆண்டவர் உங்களை விசேஷத்தோடு ஆசீர்வதிப்பார். The word of God says in Philippians chapter 4 verse 19, பிலிப்பியர் 4:19 கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, as you sow your seed towards the kingdom of God, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் விதைக்கும் பொழுது, as you give your offering towards God's kingdom and God's work, தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் விதைக்கும் பொழுது, He will supply all your needs from His glorious riches. ஆண்டவர் உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல் சொல்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When you give with a joyful heart, cheerful heart, willingly, God will also meet all your needs in a supernatural way. சந்தோஷமாய் மன உற்சாகமாய் மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது, பொருட்களால் தாங்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அதை மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்குவார் என்று வசனம் சொல்கிறது. Amen. 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 And again we are coming back to First Chronicles 29 and verse 6 onwards. திரும்பமாக 1 நாளாகமம் 29 வசனத்தை பார்க்க இருக்கிறோம். Then the leaders of the fathers' houses, leaders of the tribes of Israel, the captains of the thousands and of hundreds, with the officers over the king's work, offered willingly. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் they offered willingly. சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் மன உற்சாகமாய் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். God is looking for such people who will voluntarily, who will willingly come forward and say, yes, I want to bless the work of God. I want to help to build the house of God. தேவன ஆலயம் கட்டுவானதற்கு நான் உதவி செய்ய வருகிறோம். தேவன பணி, தேவன ஊழியங்கள் நடைபெற நான் பங்களிக்கிறேன், நான் கையளிக்கிறேன் என்று சொல்லி மனப்பூர்வமாக உற்சாகமாக தாகமாக கொடுக்க விரும்புகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். கர்த்தர் அவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Amen. Amen. And it says in verse 7, they gave for the work of the house of God. அவர்கள் தேவனுடைய ஆலயத்து வேலைக்காக கொடுத்தார்கள். 5,000 talents, 10,000 darius of gold, 10,000 talents of silver, 18,000 talents of bronze, and 100,000 talents of iron. தேவனுடைய ஆலயத்து வேலைக்காக 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். And whoever had precious stones, they gave to the treasury of the house of the Lord. யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சேனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். If you read First Chronicles 29 1 to 9, you can see they liberally, generously, willingly, nobody compelled them, nobody forced them, nobody tried to manipulate them. They came, they gave because they wanted to see the temple of God to be established, to be built. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும், ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அது மகிமையாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜனங்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், தாமாக முன்வந்து கொடுத்தார்கள், உற்சாகமாய் கொடுத்தார்கள், சந்தோஷமாய் கொடுத்தார்கள். அவளை யாரும் நிர்பந்தப்படுத்தவில்லை, எந்த அழுத்தமும் இல்லை. அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்பதை பாக்கியமாக கருதி அவ்விதமாய் கொடுத்ததை பார்க்கிறோம். Amen. Amen. And the verse 9 says, I love that the people rejoiced for they had offered willingly. 9வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். Wow.
When you give from your bottom of your heart, you will enjoy, you will be leaping, you will be so happy, and because God will honor your faith. இப்படி உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய காரியங்களை குறித்து தேவ ஜனங்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அதே போல அனுபவம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். They rejoiced, for they had offered willingly, and with a loyal heart they had offered willingly to the Lord, and King David also rejoiced with them greatly. உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். Amen. Amen. They offered willingly, they came, even King David was rejoicing, and the people of Israel all were happy, all were rejoicing, because that assignment which was given to Solomon, it was huge, it was big, and they needed people's help to build the temple of God. ஜனங்கள் உற்சாகமாய் கொடுப்பதை பார்த்து ஜனங்களும் சந்தோஷமாய் அடைந்தார்கள். தாவீது ராஜாவும் சந்தோஷமாய் அடைந்தான். ஏனென்றால் தேவன் சாலமோனுக்கு கொடுத்த தரிசனம் பொறுப்பு பெரிதாய் இருக்கிறது. அது தேவாலயம் மகிமையாக கட்டப்பட வேண்டும். அதற்கு பலருடைய ஒத்துழைப்பு, பலருடைய பங்களிப்பு தேவையா இருக்கிறது. இங்கே ஜனங்கள் ஒருமித்து மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தங்களால் இயன்றதை சிறந்ததை கொடுத்ததை பார்க்கிறோம். Same way the vision which God has given to end time prophetic ministries is big, is huge. We want to reach around the globe. அதை போல கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியமாகிய நம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் பெரியது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகர் இதனால் பயனடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். ஆகையால் இதில் பங்கெடுக்க திரளாக மனப்பூர்வமாய் இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். And God is looking for generous givers who will sow their seed into the fertile ground. தேவனுடைய விளைச்சலுள்ள விளைநிலத்தில் விதைக்கக்கூடிய தாராளமாய் உதாரத்துமாய் மனப்பூர்வமாய் தங்களுடைய காணிக்கைகளாலும் பொருட்களாலும் விதைக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். And giving is also shows the gratitude of your heart. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாகவும் இருக்கிறது. Giving is an act of worship. வசனம் விவிதமாய் சொல்கிறது, கொடுத்தல் என்பது ஆண்டவருக்கான ஒரு ஆராதனையாக கருதப்படுகிறது. So when you show your gratitude that so much God has blessed and he has done great thing through this ministry, let us also come forward and help them, because with your help we can build God's house, we can accomplish the vision which God has given to us. தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, தீர்மானத்தை, தேவன் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை உறுதி செய்ய, நிறைவேற்ற உங்களை போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக, இந்த ஊழியங்களின் வாயிலாக ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் உதாரத்துவமாய் உங்களுடைய காணிக்கையினால் பொருட்களால் விதைக்கும் பொழுது அது நிமித்தமாக தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். அநேகர் இதன் மூலமாய் பயன்பெறுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். It says in Deuteronomy chapter 8 verse 18, it is Lord who gives wealth to you. உபாகமம் 8:18 விதமாய் சொல்கிறது, ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். It is God who gives wealth to you. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் ஐஸ்வரியத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவர் என்பதை மறவாதே என்று மோசே சொல்கிறதை பார்க்கிறோம். So when you give and God gives you more and he blesses you, he makes you prosper, flourish, and you see the mighty hand of God in your life. நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது, விதைக்கும் பொழுது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் உங்கள் மீதும், உங்களுடைய செயல்களின் மீதும், உங்களுடைய ஊழியங்களின் மீதும், உங்களுடைய வியாபாரத்தின் மீது இருப்பதை நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Oh rima shiki handala mama mama. Oh rebo bo bo bo. Oh rima shiki handala mama 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 mama. Oh rabba ba 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 riba ba 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 ba. Oh rebo se ke te le maka to robo se ko riba katala ba 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 ba. Daddy, பிதாவே, raise the givers. ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கக்கூடிய தேவ பிள்ளைகளை எழுப்பி தரும்.
how you raised the people in the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக எவ்விதமாக உம்முடைய ஜனத்தை எழுப்பினர் அதை போல எழுப்பும். They gave willingly, generously, freely, with a loyal heart. ஆண்டவரே, உற்சாகமாய், மனப்பூர்வமாய், தாராளமாய், சந்தோஷமாய், மனநிறைவாய் தேவ ஆலயத்தை கட்டும்படியாக கொடுத்தவர்களை போல எழுப்பும். They gave everything: gold, silver, bronze, iron, wood, precious stone, diamond, all the best. They gave it towards God's work. தேவனுடைய வேலை செய்வதற்காக தங்களிடத்தில் இருந்து சிறந்ததை கொடுத்தார்கள். சிறந்த வெள்ளி, சிறந்த பொன்னு, சிறந்த வெண்கலம், சிறந்த இரும்பு, சிறந்த மர வேலைகளுக்கு அடுத்த காரியம் சிறந்த ரத்தினங்களை கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினவர்களாய் இருந்தார்கள். Daddy, you raise the givers. அதை போல ஆண்டவர் இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய தேவ பிள்ளைகளின் எழுப்பித்தாரும். It is you who will bring the givers. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை தாங்குவதற்கு விதைக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை நீர்தாமே அழைத்து வாரும், கொண்டு வாரும். Who will sow their seed into the fertile ground. ஆண்டவரே, அதிக விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய உம்முடைய ராஜ்யத்துல விதைக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை தேவன் தாமே எழுப்பித்தாரும். Because this is your ministry. நீர் ஏற்படுத்தின ஊழியம் இதுவாய் இருக்கிறது. This is your vision. நீர் கொடுத்த தரிசனமாக இருக்கிறது. And Lord, together we can accomplish, together we can build, and we can prove to the world our God is a big God. எங்களுடைய தேவன் பெரிய தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை நீர் விளங்க செய்யும்படியாக கொடுக்கிறவளை எழுப்போம். அதன் மூலமாக இந்த தரிசனம் நிறைவேறுவதை அவர்கள் காண உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் அருள் செய்யும். Bless your people. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். Let them receive this message with the open heart. ஆண்டவரே, இந்த செய்தியை திறந்த மனதோடு கூட ஏற்றுக்கொள்ள இதை செயல்படுத்த கிருபை பாராட்டும். Holy Spirit, speak to them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் பேசும். They may be watching this television program from whichever place. எந்த பகுதியிலிருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடும். Daddy, you speak. நீர் தாமே பேசும் ஆண்டவரே. You speak. நீர் பேசும் ஐயா. You open their eyes and their heart. அவருடைய கண்களையும் இருதயத்தையும் திறந்து இந்த தரிசனத்தை உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Abba Father. நன்றி அப்பா பிதாவே. I give you all the glory and the honor. சகல துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Dear children of God and people of God, தேவனுடைய ஜனங்களே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, as you have heard this message, நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தை செய்தியை கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறேன். give willingly, generously, openly towards God's house. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக உற்சாகமாய், மனப்பூர்வமாய், வாஞ்சை விருப்பமாய், தாராளமாய் கொடுக்க வேண்டும், கொடுத்தார் என்கிற செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். When you give through your offering, we will be able to establish, build God's house and fulfill His vision. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக, தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய, நீங்கள் விதைக்கக்கூடிய உற்சாகமான காணிக்கைகளை கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து சிறப்பாய் செய்ய முடியும். Because the word of God says in Malachi chapter 3 verse 10, test me by giving, and I will open the windows of heaven, and there won't be enough rooms to receive such blessings in your life. தேவனுடைய ஆலயத்துக்கு உற்சாகமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு சவால் விடுகிறார். நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள், நீங்கள் பண்டக சாலைக்கு உங்களுடைய காணிக்கைகளின் தசமாவளி கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். And it will happen to the people of God, to the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். The blessings will just gush out, it will flow in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் வெள்ள பெருக்காக நிரம்பி அது வழிந்தோட போகிறது. So please pray and receive this message and watch this promo.
நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். கவனமாக இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு இந்த ஊழியங்களை குறித்த தரிசனங்களை குறித்ததான காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அதில் பங்கெடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். Now you are going to see our promo. இப்பொழுது இந்த ஊழியத்தின் தரிசனத்தை, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை குறித்ததான காரியங்களை பார்க்க இருக்கிறீர்கள். Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்னை சர்வதேசிய தீர்க்க தரிசன மையம் திட்டம் 2024 ஜாய் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் கடைசி கால தீர்க்க தரிசனம் ஊழியங்கள், பார்ட்னர்ஸ், டோனர்ஸ், இந்தியா மற்றும் பிற நாடுகளும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. போன வருஷம் 2023 ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை உங்களோடு ஷேர் பண்ண போறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு சர்வதேசிய தீர்க்க தரிசன மையத்தை ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த தீர்க்க தரிசன மையத்தில் விடுதலை மாநாடு, சுகமளிக்கும் கூட்டங்கள், இன்னும் அநேக தீர்க்க தரிசன ஜப கூட்டங்கள் நடைபார் உள்ளது. பல தீர்க்க தரிசிகள் எங்கிருந்து எழுப்பப்பட்டு பயிற்சியளிக்கப்பட்டு அநேக நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இதற்காக ஊக்கமாய் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்க்க தரிசன மையத்தை தொடங்க ஒரு ஹாலை லீஸுக்கு எடுக்க இருக்கிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் 30 லட்சம் தேவைப்படுகிறது. நீங்கள் தங்களுடைய உதாரத்தமான காணிக்கைகளினால் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்தை நிறைவேற்ற உங்கள் ஜபங்கள் எங்களை பலப்படுத்தும். நீங்க தேவன் வீட்டை கட்டினால் அவர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.